நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி 63 நாயன்மார்களில் ஒருவரான நேசநாயனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் ஹம்பிக்கு அருகில் கம்பிலி என்ற ஒரு ஊர் உள்ளது. இங்கு அவதரித்தவர் தான் நேசநாயனார். இவர் பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார். இங்கு விருபாக்ஷீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த திருக்கோயில் அப்பரால் பாடல் பெற்ற தலம். பொதுவாக 63 நாயன்மார்களும் ஏதாவது ஒரு சிவத்தொண்டினை செய்து அதன் மூலம் நாயனாராக போற்றப்பட்டார்கள். அந்த வகையில் நேசநாயனாரும் எந்நேரமும் சிவனை நினைத்து வாழ்ந்து வந்தார். எந்நேரமும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பார். சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டை சிவனுக்கே செய்ததாக எண்ணி மகிழ்ந்தார். சிவனடியார்களுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொண்டினை செய்து தனித்துவம் பெற்றார்கள். அந்த வகையிலே நேசநாயனார் அவர்கள் ஆடை செய்யும் தொழிலை செய்து வந்தார். ஆகவே நேசநாயனார் அவர்கள் சிவனடியார்களுக்கு ஆடைகளையும் கோவணத்தையும் செய்து கொடுத்து சிவத்தொண்டினை செய்து மகிழ்ந்து வந்தார். இந்த தொண்டினை வாழ்வின் இறுதி காலம் வரை செய்து சிவன் அருளை பெற்று முக்தி அடைந்ததாக வரலாறு கூறுகிறது. மயிலாடுதுறையில் உள்ள கூரைநாடு எனும் இடத்தில் புனிகேஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு நேசநாயனாருக்கு ஒரு தனி சந்நிதி அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய இந்த குரு பூஜையானது பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இவர் முக்தி பெற்ற தலம் ஆரூர். மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்று திருத்தொண்டத்தகை கூறுகிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.